சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. What shall we then say to these things? If God be for us, who can be against us? Romans 8:31. ఇట్లుండగా ఏమందుము, దేవుడు మన పక్షమునుండగా మనకి విరోధి ఎవడు? రోమీయులకు రాసిన పత్రిక 8వ అధ్యాయం 31వ వాక్యం. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகின்றவர்கள் ஒருவரும் இல்லை. அன்று ஆபிரகாம் தூற்று போட்ட கிணறை ஈசாக்கு தோன்ற கடந்து சென்றபோது அநேகர் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனாலும் தேவன் அவர் பட்சத்தில் இருந்தபடியினால் வந்தவர்கள் அவரிடத்திலே சமாதானமாகத்தக்கதாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். இன்று நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு எதிரடையாக இருப்பவன் ஒருவனும் இல்லை என்று அவரை பார்த்து சொல்லுவோமா? அன்பின் தேவனே, எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியினால் எங்களுக்கு எதிரடியாக இருப்பவர் யார்? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.